ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி பிளெண்டட் லைஃப் ஸ்டைலில் வெறும் 3 பொருள் வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி பைட் சாக்லேட் மாதிரியே இருக்கும். அச்சு அசல் இது இப்படி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த காஃபி டாஃபி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது வெண்ணெய் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து நம்ம உருக்கிடலாம். இந்த பட்டர் வந்து உருக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 1.25 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க்கையும் அந்த வெண்ணெயையும் நம்ம நல்லா கலந்து விடணும். அது ரெண்டும் வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகணும், நல்லா சேரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட போடலாம். அந்த மைல்டாக மாட்ரேட்டாக உங்களுக்கு வேணும், ரொம்ப எனக்கு இந்த கசப்பு பிடிக்காது அப்படின்னா நான் சொன்ன அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் விடாமல் கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா இறுகி கட்டியாகிட்டே வரும். ஸோ அதனால் விடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து திக்காயிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கடாயில் சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கலவை வந்து ஒன்றாகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இறுகணும். ஸோ இப்போ நல்லாவே இறுகிடுச்சு பாருங்கள். நல்லாவே வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா இறுகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ ஒரு டேபிளில் நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை வந்து கொட்டிடலாம். ஸோ இதை வந்து நல்லா பரப்பி விடுங்க. அந்த ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் பரப்பி விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கையிலையோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயோ ஆயில் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஷேப்க்கு இதை கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து இந்த சர்ஃபேஸ் இருக்குங்க, இந்த மேல் பகுதி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகிறதுக்கு ஒரு கத்தியை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து இந்த மேல் பகுதியை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் அதை கம்ப்ளீட்டாக ஆற விட போகிறேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா சியூவியாக இருக்கும். நல்லா வந்து நம்ம காஃபி பைட் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியுது பாருங்கள் இதில். ஸோ இப்போ வந்து நம்மளோட காஃபி பைட் ரெடி. இதை உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வெட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்னதாக வெட்டிக்கலாம். இல்லை ஒரு மீடியம் சைஸாக இப்போ ஒரு 3 பகுதியாக நான் வெட்டுறேன், அந்த மாதிரியும் நீங்கள் வெட்டிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பின்னாடி அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லை ஒரு க்ளீன் கவர்லேயோ அழகாக சாக்லேட் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சுவையான சியூவியான நம்ம காஃபி பைட் ரெடி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.